ஜோதிட நலன் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீனராசிக்காரங்க கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கமெண்ட்லேயே ஒரு 4-5 பேர் இப்போ கேட்குறாங்க, மீனராசி பற்றி போடுங்க, ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பேசலாங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் ஒன்று போனால் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்குது. உடம்பு சரியில்லாமல் போகுது, அப்புறம் சரியாகுது, மறுபடியும் சரியில்லாமல் போகுது. என்னன்றது நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கே மண்டையை சுற்றுற அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுங்க. கண்டிப்பாக மீனராசி பற்றின ஒரு வீடியோ இருக்குது. நான் சும்மா எப்போல்லாம் போர் அடிக்குது அப்போல்லாம் மொட்டை மாடிக்கு வந்துடுவேன். வந்துட்டு இந்த நிலா, நட்சத்திரங்கள் இவங்களோட தான் நான் தொடர்புலே இருப்பேன். அது நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணி பாருங்களேன். நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும் மைண்டுக்கு. குறிப்பாக மீனராசிக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் மந்த் சனி பயிற்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கோவில்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். திருக்கணிதப்படி அறிவியல் படி சனி பெயர்ச்சி ஆகிட்டார். சனி எப்போவோ மீனராசிக்குள்ளே வந்துட்டார். நீங்கள் டவுட்டாக இருந்தால் skylive.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சனி இப்போ மீனராசியில் தான் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் மாதம் சனி பயிற்சி ஆகுது, மறுபடியும் மீனராசிக்குள்ளே வராரா அப்படிலாம் நினச்சி பயப்படலாம் வேண்டாம். அது கோவில்களுக்கு மட்டும் படைப்பாங்க. கோவிலுக்கு போயிட்டு வழிபடணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக போய் அதை செய்யலாம், தப்பு கிடையாது. பட் திருக்கணிதம் தான் கரெக்டானது, துல்லியமானது அப்படிங்கிறதுனால அதன்படி எப்போவோ சனி மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிட்டார். ஏன்னா கடந்த வருஷத்தில் நடந்த பிரச்சனைகள், கவலைகள், இழப்புகள் இதெல்லாம் பார்த்துமே தெரிஞ்சிருக்கும் சனி எப்போவோ மீனராசிக்குள்ளே வந்துட்டார்ன்ற விஷயம். அதனால் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகிற சனி பயிற்சி நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம். வேறு என்ன சொல்லலாம் மீனராசிக்காரங்களுக்கு? என்ன சொல்கிறது, என்ன சொன்னாலும் பத்தாதுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் முழுக்க ஒரு 1.5 வருஷம் முழுக்க உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறாரு, இருந்துக்கிட்டும் இருக்கிறாருன்றனால நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மாதம் வேணால் மீனராசிக்கு வேணால் ப்ரெடிக்ஷன் போடலாம். கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்குது ஃபியூச்சரில், அதை நான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு நேரமும் கிடைக்கல, ஹெல்த் கண்டிஷனும் அவ்வளோ சரியில்லைங்க. அதனால் வீடியோ பேசவும் முடியல. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைப் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி நம்ம பேசுவோம். எனக்கு சந்திரன் அப்படிங்கிற கிரகத்து மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்குது. சந்திரன் வளர்பறையாகவும் தேய்பறையாகவும் அப்படி மாறி வந்துட்டு இருக்காரு இல்லையா? இது ஒரே முகத்தில் 2 பக்கங்கள் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவருக்கு ஒரு பக்கம் நெகட்டிவ் ஷேடோ, இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் ஷேடோ அவர் இருப்பார். இதை பற்றி நம்ம பேசுவோம். ஃப்யூச்சரில் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. மீனராசி பற்றின வீடியோவும் வர இருக்குது சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்காக பேசணும்னு தோணுச்சு, அதனால் நான் வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ.